குகேஷ் டி தமிழ்நாட்டின் சென்னை நகரத்தில் பிறந்து நவீன காலத்தின் சிறந்த சதுரங்க சாதனையாளர்களில் ஒருவராக திகழ்கிறார். சிறுவயதிலேயே சதுரங்கத்தில் தனது தனித்திறமையையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்திய குகேஷ் தனது பெற்றோர் டாக்டர் ராஜினிகாந்த் மற்றும் டாக்டர் பத்மா வழியாக சதுரங்கத்தை அறிமுகமாக கொண்டார். இவரது குடும்பத்தின் உறுதிகரமான ஆதரவும் நம்பிக்கையும் அவரை உலகளாவிய சதுரங்க கலைஞராக உயர்த்தியது. சென்னையை சேர்ந்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த குகேஷ் இந்திய சதுரங்கத்தின் தலைநகரமாக அறியப்படும் நகரத்தில் வளர்ந்தார். சிறு வயதிலேயே அவரது திறமையை உணர்ந்த பெற்றோர் அதை மேம்படுத்த பல தியாகங்களை செய்தனர். பொருளாதார மற்றும் போக்குவரத்து சவால்களை மீறி சிறந்த பயிற்சியாளர்கள் மற்றும் போட்டி வாய்ப்புகளை அவருக்கு ஏற்படுத்திக் கொடுத்தனர். குடும்பத்தின் தரமான வழிகாட்டல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு குகேஷின் பயணத்தில் அடிப்படை ஆதாரமாக இருந்தது. பொருளாதார தடைகள், சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் செலவுகள் பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் குடும்பத்தின் திட்டமிடும் திறமை இதை மீறியது. அழுத்தத்துடன் வாழ்தல், விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் பிரக்யானந்தா போன்ற முன்னோடிகளுடன் ஒப்பிடப்பட்டதால் ஏற்பட்ட அழுத்தத்தை சமாளிக்க வேண்டியது. கல்வி மற்றும் சதுரங்க சமநிலை, கல்வியிலும் சதுரங்கத்திலும் முன்னேற கடினமான திட்டமிடல் தேவைப்பட்டது. போட்டியின் உயர்வான நிலை, தொடர்ந்து புதிய திறமைகள் உருவாகும் சூழலில் தன்னையே மேம்படுத்த வேண்டிய அவசியம். இளைய கிராண்ட் மாஸ்டர் 2019 சோகஸ்மெய்லி 12 வயது 7 மாதம் 17 நாட்களில் இந்தியாவின் இளைய கிராண்ட் மாஸ்டராக குகேஷ் ஆனார். உலக சதுரங்க சாம்பியன் 2024 சோகஸ்மெய்லி 2024-இல் உலக சதுரங்க சாம்பியனாக தேர்வானார். இந்திய சதுரங்க வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். ஒலிம்பியாட் நட்சத்திரம் 2022 ஆண்டில் சதுரங்க ஒலிம்பியாட்டில் இந்தியாவின் வெற்றிக்கு காரணமாக இருந்தார். 2750 கிலோ மதிப்பீடு, உலகளவில் முன்னணி வீரர்களில் ஒருவராக உயர்ந்து சூப்பர் கிராண்ட் மாஸ்டராக ஆனார். இளைய மற்றும் திறந்த போட்டிகள், ஆசிய மற்றும் உலக இளையர் சதுரங்க சாம்பியன்ஷிப் உட்பட பல தேசிய, சர்வதேச பட்டங்களை வென்றார். ஆரம்பம் முக்கியம். சிறுவயதிலேயே ஒரு துறையில் தொடங்கி சரியான வழிகாட்டுதலின் முக்கியத்துவத்தை குகேஷின் வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. குடும்பத்தின் ஆதரவு, பெற்றோர் உறுதியான ஆதரவுடன் இளம் திறமைகளை உருவாக்குதல் எப்படி முக்கியமென உணர்த்துகிறது. தொடர்ச்சியான முயற்சி, உலக தரத்திலான எதிரிகளை சமாளிக்க தொடர்ந்து கற்றல் மற்றும் புதுமை தேவை. அடிப்படை திறன்களில் கவனம், அடிப்படை சதுரங்க திறன்களை அடைந்து உறுதியாக பயிற்சி செய்ய வேண்டும். சிறந்த பயிற்சியாளர்கள், அனுபவமிக்க பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் அவசியம். சதுரங்கம் மற்றும் கல்வி சமநிலை, கல்வியிலும் சதுரங்கத்திலும் சமநிலை ஆக்குதல் வளர்ச்சிக்கு துணை. தொழில்நுட்ப பயன்பாடு, சதுரங்க இயந்திரங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களை பயிற்சியில் இணைத்தல். தொடர்ச்சியான முயற்சி, வெற்றிக்கான ஒழுக்கம் மற்றும் உறுதி முக்கியம். விஸ்வநாதன் ஆனந்தின் தாக்கம், ஆனந்தின் சாதனைகள் புதிய தலைமுறையினருக்கு மாபெரும் ஊக்கமாக இருந்தது. அரசு மற்றும் தனியார் ஆதரவு, அரசு திட்டங்கள் மற்றும் தனியார் நிதியுதவிகள் சதுரங்க வளர்ச்சிக்கு தூணாக அமைந்தன. கிராமப்புற மேம்பாடு, பள்ளி சதுரங்க திட்டங்கள் மற்றும் விளையாட்டு அக்கறை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டின் பங்கு, ஆனந்த் மற்றும் குகேஷ் போன்ற பல திறமைகளின் சொந்த மண்ணாக தமிழ்நாடு விளங்குகிறது. குகேஷின் சாதனைகள், திறமை, கடின உழைப்பு மற்றும் குடும்பத்தின் உறுதிகரமான ஆதரவு மூலம் சாதனைக்கு செல்வதின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றன. இளம் சதுரங்க ஆர்வலர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் இது ஒரு அடிப்படை வழிகாட்டுதலாக இருக்கலாம். தமிழ்நாட்டின் ஆதரவுடன் இந்திய சதுரங்கத்தின் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கும்.